மலர் வளையம் வைத்து விடுவாயா? யாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாய்? திமிராக வார்த்தை விட்ட கனிமொழியை வச்சு செய்த அண்ணாமலை. உதயநிதியால் வந்த வினை. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக அரசியலில் மு.க. ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் சொன்ன ஒரு விவகாரம் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, நேற்று சென்னையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலகட்டம் குறித்து பேசினார். அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் மக்களின் உயிரை காப்பாற்றினோம், விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருந்தோம் என்றெல்லாம் சொன்னவர், திமுக ஆட்சியில் கொரோனா வந்திருந்தால் மக்களை தவிக்க விட்டிருப்பார்கள், ஏன் கொரோனாவில் மு.க. ஸ்டாலினே போயிருப்பார், அவரை கொரோனாவே கொண்டு போய் இருக்கும் என்று பேசியிருந்தார். இது ஒட்டுமொத்த திமுகவினரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் ஒரு பதில் கொடுத்தார். அவர் கூறும்போது, நான் மிசா காலத்திலேயே ஓராண்டு சிறையில் இருந்தவன், அதற்கெல்லாம் அப்போது பயப்படவில்லை. அதோடு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து மக்களை அதற்கான உடைகளை அணிந்து கொண்டு சிகிச்சை குறித்து விசாரித்தேன். அப்படிப்பட்ட என்னை கொரோனாவுக்கு பயந்தவன் என்பது போன்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்போது அரசியலுக்கு வந்தேனோ அப்போதே உயிருக்கு பயப்படவில்லை, எதையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டேன் என்று எடப்பாடிக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் கனிமொழி இந்த விவகாரத்தில் எடப்பாடிக்கு எதிராக வெளியிட்ட ஒரு கருத்து தான் அதைவிட பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கூறுகையில், முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி வரம்பு மீறி பேசியிருக்கிறார். அவரை கொரோனா கொண்டு போயிருந்தால் அரசியலில் இவருக்கு எதிரியே இல்லாமல் எளிதாக ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று கணக்கு போட்டுள்ளார். அதனால்தான் இப்படி ஒரு வார்த்தையை அவர் கூறியிருக்கிறார். ஆனால் திமுக குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கென்று ஒரு சரித்திரம் உள்ளது, ஒரு வரலாறு உள்ளது. எங்கள் எதிரிகளுக்கு நாங்கள் தான் மலர் வளையம் வைத்துள்ளோம். எங்களுக்கு யாரும் மலர் வளையம் வைத்ததும் இல்லை, வைக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்களே கொலைகார குடும்பம், எங்களிடமே வாலாட்டுகிறாயா என்று எடப்பாடியை எச்சரித்து கடுமையாக பேசியிருந்தார் கனிமொழி. அவரது இந்த பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கனிமொழியின் இந்த பேச்சு குறித்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடத்தில் மீடியாக்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். அவர் கூறுகையில், திமுகவை பொறுத்தவரை இந்த முறையும் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அனுதாபம் தேட தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் மக்களிடத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக தாங்கள் செய்த சாதனைகளை சொல்லிதான் ஓட்டு கேட்க வேண்டும். ஆனால் இவர்கள் எந்த சாதனையும் செய்யவில்லை என்பதனால் இதுபோன்று தங்களுக்கு அனுதாபம் தேடினால் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று இதை பெரிதாக்குகிறார்கள். அதோடு மற்ற அக்கட்சி தலைவர்களை பற்றி திமுகவினர் பேசாத பேச்சுகளா? அதிலும் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை மிக தரக்குறைவாக ஆபாசமாக பேசிக் கொண்டு வருகிறார். அவர் செல்லும் ஊர்களிலெல்லாம் இந்த வேலையை தான் செய்கிறார். அதோடு மு.க. ஸ்டாலினும் மீண்டும் தான் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் மிக மோசமான வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டு வருகிறார். அந்த கோபத்தில் தான் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதற்கு கனிமொழி பேசியிருப்பது அதிபயங்கரமாக உள்ளது. எங்கள் குடும்பத்தை இன்னொருவர் தொட்டுவிட முடியுமா? கோபாலபுரம் குடும்பத்திற்கென்று ஒரு சரித்திரம் உள்ளது, ஒரு வரலாறு உள்ளது. எங்களது எதிரிகளுக்கு இதுவரை நாங்கள் தான் மலர் வளையம் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு யாரும் வைக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு பகிரங்கமாக அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். இது ரொம்ப பெரிய பேச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு கனிமொழி கொலை மிரட்டல் விடுத்ததாகவே நான் பார்க்கிறேன். அவர் கூட கொரோனாவில் போயிருப்பார் என்று போகிற போக்கில் பேசிவிட்டு சென்றார். ஆனால் இவரோ உனக்கு மலர் வளையம் வைக்காமல் விடமாட்டேன் என்பது போன்று பேசியிருக்கிறார். இது மு.க. ஸ்டாலின் உதயநிதி பேசும் பேச்சையெல்லாம் விட படு பயங்கரமான கொலை மிரட்டலாக உள்ளது. அதாவது, நாங்களே மற்றவர்களுக்கு மலர் வளையம் வைக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட எங்க கிட்டேவா என்பது போன்று கர்ஜித்துள்ளார் கனிமொழி என்று கூறியுள்ள அண்ணாமலை, யாராக இருந்தாலும் ஒரு கருத்தை கருத்தாக பேசுங்கள், அதற்காக மலர் வளையம் வைப்போம் என்றால் என்ன அர்த்தம்? இத்தனைக்கும் மக்களவையில் எம்பியாக இருக்கக்கூடியவர், இவரது பேச்சில் ஒரு முறை இல்லை. இப்படி தங்களை பேசினால் மட்டும் கடுமையான ரியாக்ஷனை கொடுக்கும் இவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து தரக்குறைவாக பேசி வரும் உதயநிதியை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? யாரையும் அளவுக்கு மீறி பேசும்போது அவர்களை அறியாமல் இது போன்ற வார்த்தைகள் வரத்தான் செய்யும். அதனால் திமுகவினரும் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, மண்ணில் புதைக்கிறார்கள், அங்கு புதைகிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் பேசுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மண்ணில் புதைக்கிறார்கள், அங்கு புதைக்கிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் பேசுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவின் ராசா பேசிய ஆடியோ தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரணம், 2G ஊழலுக்கு காரணமே மு.க. ஸ்டாலின் தான் என்று அவர் பேசியிருந்தார். அந்த ஆடியோவுக்கு இப்போது வரை மு.க. ஸ்டாலின் எந்த ரியாக்ஷனும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அந்த ஆடியோ உண்மையானது. ராசா பேசியதுதான். அது உண்மை என்பதனால் தான் தேர்தல் நேரத்தில் அப்படி ஒரு ஆடியோவை அவர் வெளியிட்டதனால் அவர் எம்பியாக இருந்தாலும் கூட அந்த நீலகிரி தொகுதியில் அவரை பிரச்சாரம் செய்ய விடாமல் மு.க. ஸ்டாலின் முடக்கி வைத்திருக்கிறார். அந்த ஊழலுக்கு காரணம் மு.க. ஸ்டாலின் என்று ராசா வெளிப்படையாக சொல்லும்போது
அது குறித்து மு.க.ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக பொறுப்போடு பதில் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவர் அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார். அப்படியென்றால் ராசா சொல்வது அத்தனையும் உண்மை என்பது ஊர்ஜிதமாகிறது. அதனால் 1,76,000 கோடி ஊழல் செய்த பணத்தை மு.க.ஸ்டாலின் என்ன செய்தார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அவரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும். இந்த உண்மையை எதிர்க்கட்சிகள் யாரும் சொல்லவில்லை. திமுகவை சேர்ந்த எம்பியே சொல்லியிருக்கிறார். அதனால் மு.க.ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஊழல்வாதி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேர்தல் நேரத்தில் இந்த ஆடியோவை ராசா வெளியிட்டு இருக்கிறார் என்று அந்த ஆடியோ குறித்து தனது கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி டாக்டர் ராமதாசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த பலத்த அடி. பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி இருவருக்கும் இடையே கடும் மோதல் வெடித்திருப்பதை அடுத்து மாம்பழம் சின்னத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று பல நீதிமன்றங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். சென்னை உயர் நீதிமன்றத்தை தொடர்ந்து டெல்லி உயர் நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்றெல்லாம் சென்றார். கடைசியாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதை அடுத்து மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சொன்ன உயர்நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்தது. அப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதோடு அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் அதை முடக்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மாம்பழம் சின்னம் விவகாரத்தில் டாக்டர் ராமதாசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சென்னை உயர் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினால் அன்புமணி அணியினர் கடும் உற்சாகம் அடைந்துள்ளார்கள். அதோடு இந்த தேர்தலில் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மாம்பழம் சின்னத்தின் மூலம் அதிகப்படியான ஓட்டுகளை பெற்று அதை தங்களுக்கானதாக முழுமையாக மாற்றிவிட வேண்டும் என்றும் அன்புமணி தீவிரம் காட்ட தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிலர் டாக்டர் ராமதாஸை கிண்டல் எடுத்து வருகிறார்கள். அதாவது படுத்துக்கொண்டே ஜெயிக்கிற வித்தை தெரிஞ்சவராச்சே டாக்டர் ராமதாஸ், இதுக்கெல்லாம் கவலைப்படுவாரா? மாம்பழம் சின்னமே இல்லை என்றாலும் அவர் வெற்றி கனிகளை பறித்து விடுவார் என்று அவரை கிண்டல் செய்து வருவதோடு, மாம்பழத்தை ஜூஸ் போட்டு விடாதீர்கள், பலரும் தனக்கு பிறகு தனது மகனுக்கு தான் தனது கட்சியின் சின்னம் வர வேண்டும் என்று வழக்கு தொடர்வார்கள். ஆனால் மகனுக்கே சின்னம் போய்விடக்கூடாது என்று தொடரப்பட்ட முதல் வழக்கு இப்போதை தான் பார்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்ன கருத்தையும் வெளியிட்டு டாக்டர் ராமதாஸ் தரப்பை அன்புமணியின் ஆதரவாளர்கள் அதிரவிட்டு வருகிறார்கள். ஆனால் டாக்டர் ராமதாஸ் தரப்பை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது.